உண்மையாவே இயற்கை மருத்துவத்துல இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா? பட்டினி கிடப்பது போல் மிகச்சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. அதாவது இந்த பட்னியை எப்ப கிடக்கணும்னு இருக்கு. சும்மாவே நான் பட்னி இருக்கேன்னா எனக்கு அல்சர் தான் வரும். வெல்கம் டு நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். நம்ம உடம்பு செல்களால் உருவானது. இந்த செல்கள் அப்நார்மல் ஆகுது அப்படின்னாலே அந்த செல்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த பாதிக்கப்பட்ட செல்கள் நாள்பட புற்றுநோயாக நம்ம உடம்புல மாறும். அதுதான் கேன்சர் செல்ஸ். நான் உங்கள் ட்ரிபிள் எச் டாக்டர் விஜய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம சித்தர்கள் கூறிய முக்கியமான ரகசியம் இந்த புற்றுநோய்க்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பட்டினி கிடப்பது போல் மிகச்சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. லங்கனம் பரம ஔஷதம். அதாவது இந்த பட்னியை எப்போ கிடக்கணும்னு இருக்கு. சும்மாவே நான் பட்னி இருக்கேன்னா எனக்கு அல்சர் தான் வரும். எனக்கு ஒரு நோய் வருது, நோய் வருதுக்கான அறிகுறி தெரியுறதுனாலே வாரம் நம்ம பட்னி கிடந்தாலே அந்த கேன்சர் செல்களை அழித்து அதுவே தின்றுவிடும். ரெண்டாவது, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு செடி பிளஸ் தாவரங்கள் உணவாக மாறும், மருந்தாக மாறும். அதுல கேன்சருக்கு தும்பை பூ மாதிரி மிகச்சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. 3, ரசாயன குடிநீர். இந்த ரசாயன குடிநீர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் ஒருத்தர் இருந்தாலும் அதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே எவ்வளோ பெரிய கேன்சரும் ரிவர்ஸ் ஆகும். என்னை போன்ற பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு இதுவே மிகச்சிறந்த ஆயுதம் ஆகும். குருதியில் புற்று பலம் பெற்றால் உடலின் கழிவு அகலாதோ, வலிதந்து பிணிதந்து உயிர் குடித்து போகும். ஆகாய புலையனிட தும்பை பூ தின்று ரசாயன குடிநீர் கொண்டு பட்டினி கிடந்து விரட்டு. இதெல்லாம் வேணாம், நான் ஆப்ரேஷன்தான் பண்றேன் அப்படின்னா பரவும் நோய் சக்தி கொண்ட இந்த கேன்சர் செல்லானது ஒவ்வொரு இடமும் பரவும். எத்தனை வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை பார்ட்டை நம்ம வெட்டி எடுப்போம். கீமோதெரப்பி இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்லாம் நம்ம உடம்பு தாங்குமா? அதுக்கான பக்க விளைவுகள் நம் தாங்காதுதான். ஒரு கரையான் எப்படி வேகமா புற்ற கட்டி வளர்ந்து நிக்குதோ அதே போலதான் நம்மளோட செல்களை அப்நார்மல் செல்ஸ் ஆக்கி இந்த கேன்சர் செல்லானது அபாரமான வளர்ச்சி அடையும். நம்ம உடம்புல இந்த கேன்சர் செல்லானது எந்த இடத்திலையும் வளரலாம். உதாரணத்திற்கு தொண்டை, உணவு குழாய், உணவு பை, எல்லா இடத்திலையும் இந்த கேன்சர் செல் உருவாகும். மேலும் இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்தத்திலும் இந்த கிருமிகள் பரவும். இந்த புற்றுநோய் உருவாவதற்கு மூல காரணம் உணவு மாற்றம், வாழ்வியல் மாற்றம். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, நிறைய கலர் அடிசிவ்ஸ் எடுத்துக்கிறது, பூச்சி மருந்து அதிகமாக அடிக்கப்பட்ட உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறது, மேலும் மது அருந்துவது, புகை அடிப்பது, புகையிலை போன்ற போதைப் பொருட்களை யூஸ் பண்றதன் மூலமாகவும் இந்த புற்றுநோய் அதிகமாக நம்மளை தாக்குகிறது. அதே மாதிரி வாழ்வியல் முறை, எந்த நேரத்துல தூங்கணும், எந்த நேரத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு வரைமுறை எல்லாமே இருக்கிறது. சூரிய கதிர்வீச்சு எந்த டயத்துல நம்ம மேல படணும், பிளஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம தவறான பழக்க வழக்கம் இருப்பதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம்னா, பிறக்கும் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு கேன்சர் பாதிக்கப்படுது. பள்ளிகளில் போகிற குழந்தைகள்கிட்ட கேன்சர் செல் பாதிப்பு இருக்கு. இதனால அவங்க வாழ்க்கையே சூன்யமாக மாறுகிறது. எல்லாத்த விட மேஜர் ரீசனா இப்போதைக்கு ஆய்வு என்ன கூறுதுன்னா, பல மருந்துகளோட சைடு எஃபெக்ட்னால தான் அதிகப்படியான கேன்சர் உருவாகுது அப்படின்னும், பரம்பரையாக வரும் கேன்சர் நோயாலையும் அதிகமாக பாதிக்கப்படுறோம்னு சொல்லுது. இந்த கேன்சர் வந்துருச்சுன்னா இதனால நமக்கு தெரிகிற முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் சிம்டம்ஸ் அப்படின்னா நம்ம உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கு, பசி எடுக்கவே மாட்டேங்குதுன்னு ஒன்று. ரெண்டாவது, வயதுக்கேற்ற முதிர்ச்சியை விட அதிகமான முதிர்ச்சியா காணப்படுவது. சில பேர் நம்ம பார்க்கும்போது என்ன திடீர்னு எங்க இருந்தாங்க, ரொம்ப ஏஜ்டா தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தாலே புற்றுநோயால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, உறுப்பு ரீதியான அறிகுறிகள். சில பேர் துப்பும் போது எச்சையில ரத்தம் வருதுன்னா அவங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். யூரின் அதிகப்படியான மஞ்சளா போகுதுன்னா அவங்களோட லிவர் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு கீழே கருவளையம் ஜாஸ்தியாகி அது ஒரு பை மாதிரி மாற ஆரம்பிச்சதுன்னா அவங்க கிட்னி பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் அந்த உறுப்பு சார்ந்த புற்றுநோய் உருவாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், ஆனா குணப்படுத்துறது ஈஸியா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது.
நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பண்றாங்க, வர வழியே இல்லாம ஆபரேஷன் கிட்ட தான் போகணுங்கிறாங்க, கீமோதெரப்பி போறாங்க. புற்றுநோய் வந்தாலே ஒருத்தவங்களோட வாழ்க்கைய சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நமக்கே தெரியும், பிரபல கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜாத் சிங் சித்து அப்படின்னு ஒருத்தர், இந்த கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட என் மனைவி இயற்கை வைத்தியம் எடுத்து குணமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோல போட்டதுனால எவ்வளவு கிரிட்டிசிசத்துக்கு ஆளானாரு, அவரை எவ்வளவு மேனிபுலேட் பண்ணாங்க, அவரை எவ்வளவு ஹர்ட் பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். உண்மையாவே இயற்கை மருத்துவத்துல இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். உடம்புல தோன்றுற தவறான சிம்டமையும் புண்ணையும் நாட்பட நம்ம கண்டுக்காம விட அது கொடூரமான நோயாக மாறும். அதுதான் அப்நார்மல் செல்ஸாக மாறி புற்றுநோயாக மாறுகிறது. ஸோ வடக்கிருத்தல் அந்த காலத்திலே நம்ம சித்தர்கள் கூறியது, நம்மளே தனிமைப்படுத்தி கொண்டு நம்ம செல்களை ரீஜெனரேட் பண்ற ரசாயன குடிநீர் மூலம் இந்த கேன்சரை வெல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.